ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். முதலில் முருங்கைக்கீரையை நன்றாக கழுவி தண்டு பகுதியை நீக்கி இலைகளை மட்டும் எடுத்து அதை அலசி சிறிதாக நறுக்கி கொள்ள வேண்டும். இப்போது கடாயை அடுப்பில் வைத்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்து தாளிக்கவும். பிறகு சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நன்றாக வதக்கவும். வெங்காயம் பொன்னிறமாக மாறியதும் நறுக்கிய முருங்கைக்கீரையை சேர்க்கவும். உப்பு சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக கிளறவும். முருங்கைக்கீரை வெந்ததும் மேலே தேங்காய் துருவி நன்றாக கிளறவும். இது பொரியலுக்கு நல்ல சுவை தரும். இப்போது சுவையான முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிட்டு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துடன் காரக்குழம்பு சுவையாக இருக்கும். பயன்கள்: இதில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது, கால்சியம் நிறைந்துள்ளது, நோய் எதிர்ப்பு சக்தியை அது அதிகப்படுத்துகிறது, கண் பார்வைக்கு நல்லது, உடல் சக்தி மற்றும் சுறுசுறுப்பை அதிகரிக்க செய்கிறது. பயன்படுத்தி பலன் தருவோம். தேங்க்யூ.